அனைவருக்கும் வணக்கம். செய்தி துணிதி செய் சேனலுக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்காக வந்து ஒரு பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்படுச்சு. அது எதுக்கு உருவாக்கப்படுச்சுங்கிறத நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் வந்து ராஜஸ்தானில் நடந்துச்சு. ராஜஸ்தானில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு கீழே இருக்க ஒரு குழந்தைக்கு வந்து திருமணத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதை வந்து பன்வாரி தேவின்னு சொல்லி ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து சமூக ஆர்வலர். அவங்க வந்துட்டு அந்த கல்யாணத்தை தடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த ஊரில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லி அந்த அம்மாவுக்கு அதுக்கு நியூஸ் போயிருக்கு. அவங்க வந்து சொல்லி புரிய வச்சு தடுத்துட்டாங்க. மறுபடியும் 2ஆம் டைம் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா என்ன சொல்கிறது, அவன் என்ன பெரிய பிடிங்கியா, நான் சொல்கிறதா பெரிய இது, அது மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க அந்த ஊர் தலைவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் இந்த கல்யாணத்தை வந்து நடத்திருக்காங்க. ராஜஸ்தானில் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு 15 வயசு 14 வயசு அது மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போயும் இந்த காலகட்டத்திலே அது நடக்குது. ஆனால் வந்து அப்போ வந்து அந்த ஊரில் இருக்க ஏதோ ஒரு அறிவார்ந்த ஒரு பொதுமக்கள் வந்து ஃபோன் போட்டு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா தடுத்துட்டு போனதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அமைதியாக இருந்திருக்கணும். மறுபடியும் அந்த கல்யாணத்தை நடத்துக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த அம்மாவுக்கு அதுக்கான நியூஸ் போயிருக்கு. அவங்க வந்து மறுபடியும் அந்த இதை நடத்தி நிறுத்திருக்காங்க. அப்போதைக்கு அங்கே இருக்க அந்த வெண்ணப்பயில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கல்யாணம் அந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்திருக்குது. புருஷன் முன்னாடியே 2 பேர் தான், அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவர் வீட்டுக்காரை கட்டி போட்டு இந்த அம்மாவை அந்த அயோக்கிய நாதேரி பயலுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டி வச்சு, அவர் வீட்டுக்காரை கட்டி வச்சு இந்த அம்மாவை வந்து கற்பழிச்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 35 பேர்த்துக்கு மேலே உள்ள பரதேசி பயலுக. அவங்கெல்லாம் மனுஷ பயலே கிடையாது. அந்த அயோக்கிய நாயெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. மறுபடியும் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவங்க தான் யார் சில காசுக்கு வேலை செய்கிறதான பாதி பேர் இருக்காங்க இந்த காலத்தில். அவங்க யாருமே வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. மறுபடியும் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து இந்த கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு போராட்டம் மாதிரி, அவங்க ஒரு சமூக ஆர்வலர், அவங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியும். எதை எங்கே கொண்டு போய் பண்ணணும், எந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை சேர்க்கணும்னு தெரியும். இதெல்லாம் சரிபட்டு வராது, இவங்க இந்த நடவடிக்கை எடுத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சால் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி அங்கே இருக்க ஒரு நீதிபதியை பார்த்துருக்காங்க. அந்த நீதிபதி இந்த அம்மாவுக்கு நடந்த வந்து துயரத்தை கேட்டு அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆக்ஷன் எடுத்து அந்த ஊரில் இருக்க அந்த காலி பயிர்கள் நாதேரி நாய்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. 35 பேருக்கு மேலே இருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1997 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக அந்த அம்மாவுக்கு நடந்த சம்பவத்துக்காக ஒரு சமூக ஆர்வலர், அவங்களுக்கே இது மாதிரி நடக்குது, வேலை செய்கிற இடத்துக்கு போகிற பெண்கள் அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு வேணாமா, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 1997 விசாக கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து உருவாக்கப்படுச்சு. அந்த கமிட்டி எதுக்காக உருவாக்கப்படுச்சுன்னா, ஒரு நிறுவனம் இருக்குன்னா, தனியார் நிறுவனம் ஒரு அரசு நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 10க்கு மேற்பட்ட பெண்கள் வேலை செஞ்சாங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த கமிட்டி வந்து இருக்கணும். அது வந்து ஒரு சட்டமாகவே இயக்கப்பட்டுச்சு. எங்கள் கம்பெனிலேயே அந்த கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நானும் உறுப்பினராக இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வந்து தொழிலாளர் பிரதிநிதி, 5 வந்து இன்னொரு 5 பேர் வந்து நிர்வாக பிரதிநிதி. தொழிலாளர் இருக்க ஒரு 5 பேர், நிர்வாகத்தில் இருக்க ஒரு 5 பேர், மொத்தம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு கம்பெனியில் வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து இதுக்கு இவங்களை போட்டால் கரெக்டாக இருக்கும், இவங்க கரெக்டாக அதை தீர்ப்பு தருவாங்கன்னு சொல்லி ஒரு ஓட்டின் அடிப்படையில் வந்து ஓட்டு போட்டு அந்த செலக்டிவ் பர்சனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்துக்கு ஒரு 10 பேர் உருவாக்கப்படுவாங்க. அந்த 10 பேர் தான் அந்த கமிட்டியோட வந்து ஒரு உறுப்பினர்கள். அந்த 10 பேர்த்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் நடக்கல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இவன் என்னை இப்படி பார்க்குறான், இவன் வந்துட்டு இது மாதிரி பண்ணி தலையிறான், இவனால் என்னால் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு மனதளவில் ஒரு பிரச்சனை, இவன் என்னை அப்படி பார்க்குறான், ஏன்னா வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல, உடல் ரீதியாக பிரச்சனை தராப்புல, என்னை உடல் பாகங்களை வச்சு என்னை கேலி செய்கிறாரு, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா சில பேருக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, நேரில் போய் சொன்னோம்னா இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க, அது மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் வந்து நிறைய பேர் இருக்காங்க.
இவங்க சொன்னாங்கன்னா இவங்க நம்மளை எப்படி எடுத்துப்பாங்க, நம்ம கேரக்டரை வந்து தப்பாக பேசுவாங்க, அது மாதிரி நினச்சிட்டு சொல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா புகார் பெட்டின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த புகார் பெட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் கேமரா இல்லாத இடத்துல. கேமரா இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த அம்மா தான் போய் அந்த பொட்டிகளை வந்து இதை போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நேராக போட்டு விசாரிப்பாங்கன்ட்டு கேமரா இல்லாத இடத்துல வந்து, அதாவது கழிப்பறை அது மாதிரி பகுதியில் வந்து இந்த புகார் பெட்டி வச்சுருப்பாங்க. இந்த புகார் பெட்டியில் வந்து அவங்களால வந்து நேரில் சொல்ல முடியாதவங்க வந்து அது மாதிரி ஒரு கடிதாசியில் வந்து எழுதி போட்டு இது மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க பேரை ஏதோ ஒன்று எழுதி போட்டு இது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கமிட்டியில் இருக்கவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் அந்த புகார் பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த புகாரை வந்து நம்மளே வந்து விசாரித்து இதுக்கான தீர்வு வழங்கலாம். அப்படி வந்து தீர்வு வழங்க முடியலன்னா வெளியே இருந்து என்ஜிஓன்னு வருவாங்க. இந்த கமிட்டிக்கு வந்து என்ஜிஓன்னு சொல்லி வெளியேருந்து வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள் வருவாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுத்தோம்னா அவங்க கலெக்டர் வரைக்கும் கொண்டு போய் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. நமக்கு நம்மளால் முடியலன்னா, சப்போஸ் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்மளால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் வந்து நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி தருவாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இன்னொன்று வந்து ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 181. இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணா இருக்கும், ஒன்லி பெண்களுக்கு பாலியல் பிரச்சனைக்கு மட்டும் தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணுமா, அப்போல்லாம் கிடையாது. இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனிலிருந்து நிற்கிற பெண், தனியாக குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க, அது மாதிரி இருக்க பெண்கள், சில பெண்கள் வந்து மென்டல், அதாவது எப்படி மன ரீதியாக வந்து ரொம்ப பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் கொடுத்து சொன்னோம்னா அவங்களால முடிஞ்ச ஒரு நல உதவிகள் செய்வாங்க. உதாரணத்துக்கு வேலை இல்லாமல் தவிக்கிற பெண்கள், குடும்பத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டு தனியாக கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து ஒரு தையல் மிஷின் தொழில் அது மாதிரிலாம் வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து சில விஷயம்லாம் பண்ணி தருவாங்க. அப்புறம்ட்டு அதுலேயே வந்து பெண்களுக்கான, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, தனியாக போயிட்டுருக்கீங்க, ஒரு 5 குடிகார பையில வந்து குடிச்சிட்டு வம்பளுக்குறாங்க, அது மாதிரி டைமில் வந்து நீங்கள் 181 ஒரு நம்பர், இந்த நம்பருக்கு டயல் பண்ணிங்கன்னா, இது வந்து ஃப்ரீ டெயில் தான், ரீசார்ஜ் தான் பண்ண முடியாது அப்படின்னா கிடையாது, ஃப்ரீ டெயில் தான், சிக்னல் இருக்குது இல்லை, ஃப்ரீ டெயில் 181 இந்த நம்பருக்கு போனால் அவங்க ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்து உங்கள் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்திக்கலாம். அப்புறம்ட்டு இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக வந்து பிரச்சனையை வந்து செஞ்சுருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணுவாங்க. அவங்க வந்து உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மைண்டை வந்து கிளியர் பண்ணி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வகையான ஹெல்ப்பும் வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க வந்து அதை பண்ணி தருவாங்க. அந்த 181ங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட அமைப்பு, அவங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அதனால் பெண்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 181. அதாவது நம்ம நியூஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா செருப்புக்கு ஆடு போடுவாங்க, கண்ட விஷயத்துக்கெலாம் ஆடு போடுவாங்க. இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இருக்குது 181. இதெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்தில் வந்து எவனுமே காமிக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில். எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொல்கிறேனே, ஒரு செட்ஸுக்கு முக்கியத்தவரை காண்டத்துக்கு கூட விளம்பரத்தில் ஆடு தராங்க. இது மாதிரி இந்த 181 ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எனக்கே வந்து இந்த கம்பெனியில் சேர்ற வரைக்கும் இந்த நம்பரை பற்றி எனக்கு ஒரு அளவும் தெரியாது. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நம்பரை பற்றியே தெரியும். நம்ம சமூகத்தை எந்த அளவுக்கு சீர்கெடுத்து நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த 181 நம்பரை கூட வந்து அவங்க எத்தனை விளம்பரம் போடுறாங்க டிவியில். நம்ம பெண்கள் வந்து சீரியல் அதிகமாக பார்க்குறாங்க, அந்த கேப்பில் வந்து பார்த்தா விளம்பரம் ஓடுதில்ல, அந்த விளம்பரம் போட்டால் அவங்க அதில் வர நம்பரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பயில அதை பண்ண மாட்டாங்க. நம்ம நாடு நாசமாக போகிறதுக்கு எத்தனை வழி இருக்கோ அதுக்கான இதை மட்டும்தான் எல்லாம் பண்ணுவாங்க முடிஞ்சு. இது மாதிரி முக்கியமான தகவலை வந்து அதில் போட மாட்டாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அதுக்குள்ளே போய்ட்டா அப்புறம் அரசியலுக்கு போயிடுவோம். அரசியலில் போனால் அப்புறம் அரசியல் நடக்கிற பிரச்சனை நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம்.
அதனால் நம்ம அன்பு சகோதரி எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா, தாய்மார்கள் எல்லாருமே வந்து இந்த 181 ஒரு நம்பர் இருக்குது, இதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக வந்து அவங்க கண்டிப்பாக தருவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நிறுவனத்தில் சொல்ல முடியாட்டியும், அந்த புகார் பெட்டியில் அந்த பிரச்சனையை போட முடியாட்டியும், நீங்கள் இந்த நம்பருக்கு டயல் பண்ணி அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா இது வந்து 100% செக்யூரிட்டியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, வெளியே இந்த நியூஸ் போயிடும் பரவிடும் அது மாதிரி நீங்கள் நினச்சி பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பாக வந்து எவ்வளோ பாதுகாப்பாக அதை வந்து நடத்த முடியுமோ நடத்தி உங்களுக்கு தீர்வை வந்து அவங்க வழங்கி தந்துடுவாங்க. நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட போய் சொன்னால் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவாங்க, அவங்க வெளியே சொல்லிட்டா எங்கள் ஃபேமிலி தெரிஞ்சால் எனக்கு அசிங்கமாக போயிடும், நாளைக்கு செய்தி பேப்பர் அது நியூஸ் சேனலு அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இவங்க 100% உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக யார்கிட்டையுமே வந்து ஷேர் செய்ய மாட்டாங்க, பகிர மாட்டாங்க. அதனால் நீங்கள் 100% 100 விழுக்காடு அவங்கள நம்பி உங்கள் பிரச்சனைக்கு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான தீர்வு வந்து கண்டிப்பாக அந்த 181 ஹெல்ப்லைன் நம்பரில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு அந்த சொல்யூஷன் தேடி தருவாங்க. இது வந்து நான் வந்து 100% உங்களுக்கு வந்து நான் நம்பிக்கையோடு இந்த கூறுறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த நம்பரை வந்து கஷ்டப்படுற பெண்மணிகள், ஆபத்தில் இருக்க பெண்மணிகள் யாராக இருந்தாலும் பயன்படுத்தி நன்மையை வந்து பகிர்ந்துக்குங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து 4 பேர்த்துக்கு ஷேர் செய்யுங்க. அதாவது வந்து கெட்டதை மட்டும் தான் ஷேர் செய்யலாம் அவசியம் இல்லை, இது மாதிரி நம்பரையும் நீங்கள் ஷேர் செய்யலாம். இது வந்து நான் ஒரு விளம்பரத்துக்காக அதுக்காக தெரியல, இந்த நம்பர் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், அது வரைக்கும் யாருக்குமே எனக்கே தெரியாது. அதனால் இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விதமான இப்போ டீச்சர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ யாரை பார்த்தாலும் சரி, உங்கள் ஸ்கூலில் காலேஜில் அது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த நம்பரை பகிர்ந்து ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் இதெல்லாம் உருவாக்கி மக்களுக்கு வந்து நல்லதை கற்றுக் கொடுங்க. நல்லது மட்டுமே பேசுங்க, நல்லதே பழகுங்க, நல்லதே நடக்கும்.